Hi students, first exercise two-dimensional geometry. First exercise நம்ம என்ன பார்த்தோம், சர்க்கிளோட ஈக்குவேஷன், சர்க்கிளை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் 5.2ல பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் அப்படின்னு 3 கோனிக் செக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த 3 கோனிக் செக்ஷனுக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வேல்யூ இ அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. இந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ. அது என்ன சார் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா, ஒரு கோனிக்கல் ஷேப், ஒரு கர்வ் ஹவு டிஃபர்ஸ் ஃப்ரம் த சர்க்குலர் ஷேப் இஸ் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மைய தொலைத்தகவு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். மைய தொலைத்தகவு இ அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. இதோட இது என்ன அப்படின்னா, டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், how differs the curve, how differs from the circular shape. ஒரு வட்டத்தோட சர்க்கிளோட ஷேப்லேருந்து அந்த கர்வ் எவ்வளவு டிஃபர் ஆகிருக்கு, எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு, மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கர்வோட எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேரபோலாவை பொறுத்த வரைக்கும், பேரபோலா நம்ம 10th நம்ம டயக்ராம் போட்டிருப்போம் இல்லையா, பரவளையம். அதை பொறுத்த வரைக்கும் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எசென்ட்ரிசிட்டியை மேத்தமெட்டிக்கலாக இன்னொரு இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஃபிக்ஸடு லைன் அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேரபோலா அப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு பேரபோலா நம்ம 10th வரைஞ்சிருப்போம். அப்படி ஒரு கிராஃபெல்லாம் வரைஞ்சிருப்போம். நம்ம அப்போர்ட் பேரபோலா தான் மேக்ஸிமம் வரைஞ்சிருப்போம் இந்த மாதிரி, ரைட்டா? ஓகே, இதை பேரபோலா அப்படின்னு நம்ம 10th கிராஃபில் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த பேரபோலாவுக்கு ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, தட் இஸ் ஃபோக்கஸ். அது எப்போவுமே பேரபோலாவுக்கு உள்ளே தான் இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கும் ஃபோக்கஸ். இதை வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி ஃபிக்ஸடு லைன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பேரபோலாவுக்கு வெளியில் வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் சைடில் இருக்கும் ஃபிக்ஸட் லைன். இந்த லைனை டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைனுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ், தமிழில் இயக்குவரை. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம், தமிழில் குவியம் அப்படின்னு சொல்லுவோம். குவியம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ வெர்டெக்ஸ்னா முனை இல்லையா, வெர்டெக்ஸ் நமக்கு தமிழில் முனை. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் இந்த கர்வ்ல. இந்த கர்வ்ல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட், அதுலேருந்து ஃபோக்கஸ், தட் இஸ் ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிக்ஸடு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ், இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள விகிதம், அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எசென்ட்ரிசிட்டி மீன்ஸ் the distance, any point on the curve, the distance from the fixed point and the fixed line, the ratio between the fixed point and fixed line, இரண்டுக்கும் உள்ள விகிதம். ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் குவியத்திற்கும் இயக்குவரைக்கும், அந்த குவியத்திற்கும் அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம், அந்த புள்ளிக்கும் இயக்குவரைக்கும் இடைப்பட்ட தூரம், இது ரெண்டுக்கும் இடையில உள்ள விகிதம். பரவளையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு தொலைவும் ஈக்குவலா இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் பேரபோலாவுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால இதோட எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? சரி, இது பேரபோலாக்கு. எலிப்ஸ், எலிப்ஸ் அப்படின்னா நீள்வட்டம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுதான் நீள்வட்டம் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், ஃபிக்ஸட் லைன், ரெண்டு பக்கமுமே ஃபிக்ஸட் லைன் இருக்கும், 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும், ஃபோக்கஸ் F1 F2 அப்படின்னு எடுத்துக்கும். இது இப்படியே இருக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல இருந்தால் இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கும்.
ரைட்டா? ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற பேரபோலா எலிப்ஸ். ஓகே, இந்த எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே லெஸ் தென் 1 இருக்கும். இது கான்ஸ்டன்ட் 1 விட கம்மி. இது 1 தான் கண்டிப்பாக, இது 1 பர்ஃபெக்டாக. இது லெஸ் தென் 1 இருக்கும், 0 விட அதிகமாக இருக்கும். பாசிட்டிவில் தான் இருக்கும் எசென்ட்ரிசிட்டி எப்போவுமே, நெகட்டிவ் போகாது. லெஸ் தென் 1 இருக்கும் எலிப்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா அப்படிங்கிறது அதிபரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதிபரவளையம் இதோடைய மையத்துளை தகவு எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதிபரவளையம் அப்படிங்கிறது 2 பக்கமும் பரவளையம் மாதிரி இருக்கும். வெர்டெக்ஸ் எங்க இதுலயும் இருக்கலாம், 0,0 இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். ரைட்டா? இது ரெண்டு இதுலையுமே 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு, 2 டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. ரைட்டா? 2 ஃபிக்ஸட் லைன், 2 ஃபிக்ஸட் பாயிண்ட். தட் இஸ் ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், 2 லைன். ஓகேவா? எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமாக இருக்கும். அது எத்தனை வேணா இருக்கலாம், கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். 1 விட கம்மியாக இருந்தால் நீள்வட்டம், தட் இஸ் எலிப்ஸ். 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரபோலா. ஸோ ஒரு கர்வோட எசென்ட்ரிசிட்டியை வச்சு அந்த கர்வோட நேச்சரை சொல்லலாம், அது என்ன கர்வ் அப்படின்றத சொல்லிடலாம். அப்போது E1 இருந்துச்சு அப்படின்னா பேரபோலா, எசென்ட்ரிசிட்டி மையத்துறை தகவு. லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா நீள்வட்டம் எலிப்ஸ் சொல்கிறோம். கிரேட்டர் தென் 1 அப்படின்னா ஹைப்பர்போலா, அதிபரவளையம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன், சர்க்கிள் எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினேஷன் என்ன பாருங்க. the curve how differs from the circular shape. வட்டத்தோட வடிவத்திலேருந்து அது எவ்வளவு மாறுபட்டு இருக்கு. இது மாறுபடவே இல்லை, இது டிஃப்ரெண்ட் ஆகவே இல்லை. ஸோ இதோட எசென்ட்ரிசிட்டி 0, சர்க்கிளோட எசென்ட்ரிசிட்டி 0. ஸ்ட்ரெயிட் லைன் அது கொஞ்சம் கூட வளையவே இல்லை, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அதோட எசென்ட்ரிசிட்டி இன்ஃபினிட்டி. 1 மார்க்ஸில் கேட்கலாம். eccentricity of a straight line is infinity, eccentricity of a circle is 0. சர்க்கிளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடையாது. டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல் பிளேனில் இல்லை, அதாவது ஃபிக்ஸட் லைன் கிடையாது. ரைட்டா? ஓகே, எசென்ட்ரிசிட்டி 0, டைரக்ட்ரிக்ஸ் இல்லை. எசென்ட்ரிசிட்டி ஏன் 0? அந்த கர்வ் எவ்வளவு டிஃபர் ஆகிருக்கு சர்க்குலர் ஷேப்லேருந்து அப்படிங்கிறது தான் மையத்தொலை தகவு அல்லது எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட வேல்யூ இது டிஃபர் ஆகவே இல்லை, ஸோ டோட்டலாக ஒரு சர்க்குலர் ஷேப்பு, அதனால இதோட எசென்ட்ரிசிட்டி 0. எசென்ட்ரிசிட்டி இங்கே இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும். ரைட், இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 3 ஷேப். அடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா எசென்ட்ரிசிட்டி 1 பேரபோலாவுக்கு, எசென்ட்ரிசிட்டி எலிப்ஸ் லெஸ் தென் 1, எலிப்ஸுக்கு எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1, ஹைப்பர்போலாவோட எசென்ட்ரிசிட்டி அதிபரவளையம் greater than 1 இருக்கும் எசென்ட்ரிசிட்டி. ரைட்டா? இது எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினேஷன் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் எசென்ட்ரிசிட்டி. ஓகே, தேங்க்ஸ்.